கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த மிஷின் வாங்கினேன். என்னென்னா, இப்போ தேங்காயோட விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்துருந்துச்சு. அப்போ எல்லாம் சொல்லுவாங்கள்ல, வேல்யூ ஆடட் சர்வீஸ் இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டி ஏதாச்சும் பெரிய பணக்காரன் ஆயிரலாம் சொல்லி தான் வாங்கினேன். என்னோடய முயற்சி அது இப்போ சரி வரல. அதை நான் வாங்கி அதில் சிறு துண்டுகளை நான் வெட்டி போட்டு பார்த்தேன், அப்பவும் சரி வரல. அப்புறம் தேங்காய் பூவாகவும் துருவி அதில் போட்டு பார்த்தேன், வரல. அதில் 2 பிரச்சனை. ஒன்று, தேங்காய் பூவாக துருவி போடையில் அடிக்கடி உள்ளே மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன துகள்களாக வெட்டி போட்டாலும் அது உள்ளே போய் மாட்டிக்குது. 2வது வந்து அந்த இதில் வந்து ஒரு ஹீட்ரு ஒன்று இருக்குது. அந்த ஹீட்டரில் வந்து தேங்காய் வரையில் அப்படியே முறிஞ்சு அந்த வாடையை மாறிடுது, அந்த எண்ணெயோட தரமும் மாறிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே தூக்கி போட்டுட்டேன், அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு விட்டுட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து அப்படியே இருந்துச்சு. அப்புறம் தோப்பில் ஒரு வாட்டி கடலை போட்டிருந்தேன். சரி, கடலை போட்டிருக்கோம், என்ன பண்ணலாம், அது விற்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கல. அப்புறம் சரியா இதில் ஆட்டி பார்க்கலாம் சொல்லி தான் முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. இது வந்து எண்ணெயும் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவோட கொஞ்சம் கூடவும் கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நான் எள்ளையும் இதில் போட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். எள்ளும் வந்து இதை விட ரொம்ப எளிமையாகவும் சிறப்பாகவும் வந்துச்சு. இதில் வந்து இப்போ என்னென்னா, கடைக்குன்னு போனீங்கனாலே எல்லோரும் வந்து குவாலிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு நம்மளோட அக்கறையை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு உண்மை புரியும். கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரு கதையாக சொல்லுவாங்க. இது அங்கேருந்து நாங்கள் ஸ்பெஷலாக எடுக்கிறோம், நான் இங்கேருந்து ஸ்பெஷலாக எடுக்கிறோம், இது மரத்துலேருந்து, அந்த மரத்துலேருந்து செஞ்ச செக்கு, இந்த மரத்துலேருந்து செஞ்ச செக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு கன்றாய் தான். இதை வந்து பிழியணும். அந்த எண்ணெயை பிழிகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சருக்கு மேலே போகக்கூடாது. அது போச்சுன்னா எண்ணெய் முறிஞ்சிடும். அதாவது எண்ணெயோட கேரக்டரிஸ்டிக்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து மாறுபடும். அதை அந்த அளவுக்கு வெப்பம் அடையாமல் நமக்கு தேவையான அளவில் வெப்பத்தை வச்சுக்கிட்டு ஆயில் எடுக்கிறது தான் சிறந்த முறை. 2வது, கடையில் போனீங்கன்னா அவங்க ஆட்டையில் எல்லா நேரமும் நம்ம இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்மளும் முழுதாக வந்து சுத்தமாக, அதாவது அந்த செக்கில் வந்து எல்லாமே போடுறாங்க, எள்ளு போடுறாங்க, எண்ணெய் போடுறாங்க, சில சக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெயெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது எப்போ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதுனால நம்ம வீட்டிலே ஓரளவு வந்து நம்பிக்கையாக நம்ம கையால் வாங்குகிற எண்ணெய் வித்துக்களை வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி நம்மளே அதை உறுதிப்படுத்திக்கலாம். அந்த குவாலிட்டி ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல பொருட்களை வாங்கி ஏன்னா எல்லாமே நம்ம கையிலே பண்ணுறதுனால அந்த குவாலிட்டியை வந்து நம்ம அஷ்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கடலைக்கும் எள்ளுக்கும் சிறந்த முறையில் இதை பயன்படுத்தி நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த புண்ணாக்கு பார்த்திங்கனாலும் ரொம்ப அழகாக அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடுது, ஃப்ளேக்ஸ் மாதிரி. ஸோ அதை நீங்கள் இப்போ கடலையோட இதை எடுத்து நீங்கள் கோழிக்கோ அதை போட்டுக்கலாம். இல்லை மற்ற பயன்பாட்டுக்கு வந்து எதுக்கு தேவையோ அந்தந்த புண்ணாக்கை அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் ரொம்ப எளிது. அதை ஈஸியாக நீங்கள் நொறுக்கிடலாம், கையிலே பவுடர் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. அதை ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அதை பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் ஃபுல்லாகவே எண்ணெயை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வெறும் சக்கு மட்டும்தான் வெளியில் வருது. இதில் ஒரே ஒரு குறைபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மரச்சக்கில் நம்ம ஆட்டும்போது வர்ற எண்ணெயோட வெப்பத்தை விட இதில் சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறைபாடு. இந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஹீட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஆனால் அந்த ஹீட்டரை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட எண்ணெய் எடுக்கும் அளவு வந்து குறையும். ஸோ இந்த ஓரளவு டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ ஒரு 1 கிலோ இல்லை ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் ஆட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உயராமல் நம்ம மெயின்டைன் பண்ணி இதை வந்து சிறப்பான முறையில் பயன்படுத்த முடியும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நம்ம உடனே நமக்கு எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து போட்டு ஆட்டுறதுனால ரொம்பவும் எளிமையாகவும் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. சில நேரத்துக்குலாம் என்னோடய பொண்ணே வந்து ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. எங்கள் அம்மா கூட சில நேரத்துக்கு பண்ணிட முடியும். அதனால் ரொம்ப எளிமையான முறை தான் இது.